அல்லேலூயா. இந்த நாளிலும் விழுப்புரம் பகுதி சர்ச் ஆஃப் காட் இந்த பகுதியிலே கர்த்தர் அடியேனை கொண்டு வந்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சபையின் போதகர் அவர்களை நான் எப்பொழுது வந்து அணுகினாலும் அன்புள்ளத்தோடு என்னை வரவேற்கிற அன்பு போதகர் அவர்களை இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மற்றும் இந்த சபை மக்களை தேவன் இந்த நாளில் கொண்டு வந்ததற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுக்கும் இல்லத்தோடு லட்சியத்தினுடைய சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை ஏற்றுக்கொண்டது. பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு பரமதேவனை போற்றி துதிப்போம். பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு பரமதேவனை போற்றி துதிப்போம். சென்ற நாட்கள் கருத்தாய் காத்தி சேதம் வரமழும் எங்களை காத்தி, கடந்த நாட்கள் கருத்தாய் காத்தி சேதம் வரமழும் எங்களை காத்தி, போக்குவரத்தையும் பாதுகாத்தவர் போரிடமெல்லாம் கூட இருந்தி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூடவும் எங்கள் குடும்பத்தோடு கூடவும் எங்கள் ஊழியத்தோடு கூடவும் நீங்கள் கூட இருந்து வழி நடத்துனீங்களா. கடந்த 2025 ஆண்டு முழுவதும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினி. இந்த 2026 வருஷத்திலும் ஆண்டவரே இந்த 2 மாதங்கள் முடிந்திருக்கிறவர்கள் 2 மாதங்களாகவும் ஆண்டவரே நீ எங்களை வழி நடத்தி வருகிறீர்கள். அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த சர்ச் ஆஃப் காட் சபையை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இங்க வந்திருக்கிற மக்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா ஆண்டவரே, நீர் தாமே வல்லமையுள்ள தேவன், நீர் கிருபையுள்ள தேவன், நீர் இரக்கமுள்ள தேவன். இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த சபைக்காக நீங்கள் என்ன வைத்திருக்கிறீரோ அதை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய், இந்த வேத வசனங்களை தியானிக்கும்படியாய் இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீங்க எங்களோடு கூட இடைப்படுங்க, எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவர். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்ன, அந்த வார்த்தையை நாம் எப்படி கிரகித்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு தியானத்தை நாம் செய்ய இருக்கிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இந்த நாளிலும் மத்தேயு 14:20 வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 14:20 எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய என்ன பண்ணாங்க, எடுத்தார்கள். இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற இந்த வேத தியானம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, துணிக்கையின் அனுபவம். இந்த துணிக்கை என்று சொல்லப்படுவது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த துணிக்கை எதை காட்டுகிறது? நம்மை ஆண்டவர் நடத்துகிற வழியை காட்டுகிறது. ஆண்டவருக்கு துணிக்கை என்று பெயர் உண்டு. இந்த நாளிலும் நாம் இந்த வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனத்தை நாம் தியானிப்போம். யோவான் 16:12 வாசிப்போம். யோவான் 6:12. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தமது சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடி
ஒன்றும் சேதமாய், அதோட எடுத்துங்க, ஒன்றும் சேதமாய் போகாதபடி. இந்த நாளிலும் பிரியமானவர்களே, சேதமடையாதபடிக்கு அவர்களை சேர்த்து வை. அப்போ அவர் துணிக்கை என்று சொல்லுகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளை குறித்து சொல்லுது. இந்த காரியத்தை குறித்து 5 காரியத்தை பார்க்கலாம் என்று இருக்கிறோம். ஆனாலும் நேரத்தை கருதி நாம் எப்படி பார்க்க போகிறோம் என்பதை குறித்து கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படணும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா லாசருவின் ஒரு துணுக்கு, லாசர் என்கிற ஒரு துணுக்கு. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கானானிய ஸ்திரீயினுடைய துணிக்கு. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ரூத்தினுடைய துணிக்கு. நான்காவது பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய துணிக்கு. இந்த முதலாவது நாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, லாசருவின் துணிக்கை. இந்த லாசரு அதாவது லூக்கா 16:21 வாசிப்போம். லூக்கா 16:21. அவனுடைய மேஜைகளிலிருந்து துணிக்கைகளாலே அவன் பசி ஆற்ற ஆசையாயிருந்தான். அவன் எதற்காக ஆசையாயிருந்தான்? தன்னுடைய பசியை தீர்த்துக் கொள்வதற்காக ஆசையாக இருந்தான். அந்த துணிக்கை கிடைக்குமா என்று சொல்லி அவன் எங்கே அந்த ஐஸ்வர்யன் வீட்டுக்கு வாசலிலே இருந்து கொண்டு அந்த துணிக்கை கிடைக்குமா என்று சொல்லி வாஞ்சியாக இருந்தான். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்முடைய வாஞ்சி என்ன இருக்கிறது? இந்த உலகத்திலே கூறி இருக்கிற இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தில் கூடிய வாஞ்சி நமக்குள்ளே இருக்கிறதா, அல்லது பரலோகத்தினுடைய கூடிய ஆசை நமக்குள்ளே இருக்கிறதா? இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்கிற காலமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எதை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம், இந்த கடைசி காலத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அந்த லாசரு வாஞ்சித்த அந்த துணிக்கு அந்த உதவி கிடைக்குமா, அந்த ஐஸ்வர்ய நாடத்திலிருந்து எனக்கு உதவி கிடைக்குமா என்று சொல்லி வாஞ்சித்துக் கொண்டிருந்த அந்த லாசருவை ஆண்டவர் எங்கே கொண்டு போனார்? பரலோகத்திலே ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போனார். இன்றைக்கு நமக்கு பரலோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவர், பூலோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவர், இம்மைக்கும் மறுமைக்கும் கூறிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த லாசரு தரித்திரனாக இருந்தார். அவன் வாஞ்சித்தது தன்னுடைய சரீரத்தை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்வதற்காக அவன் என்ன செய்தார்? அந்த ஐஸ்வர்யத்தில் இருந்து அந்த துணிக்கை கிடைக்குமா என்று சொல்லியிருந்தான். ஆனால் இன்றைக்கு அந்த துணிக்கை ஒன்றும் என்ன பண்ணக்கூடாது? சேதமாகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். அப்போ என்ன வேணும்? அந்த துணிக்கையாகிய நாம், ஆண்டவர் இங்கே துணிக்கை என்ற ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்லப்படுது. துணிக்கையாகிய நாம், ஆண்டவரே சொல்றார், நான் ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவரை போல மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த துணிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி நீதியான துணிக்கைகள் என்ன பண்ணக்கூடாது? சேதமாகக்கூடாது. அதற்கு யாருடைய உதவி தேவை? நீங்க வாசிக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, பாருங்க, யோபு 6:13 வாசிக்கும். யோபு 6:13. ஹல்லேலூயா. எனக்கு உதவியது ஒன்றும் இல்லை அல்லவா? எனக்கு உதவியது ஒன்றும் இல்லை அல்லவா? ஆமென். சகாயம் என்னை விட்டு நீங்கிற்று. ஹல்லேலூயா. சகாயம் என்னை விட்டு நீங்கிற்று. இன்னைக்கு யோபுக்கு என்ன இருந்தது? ஆண்டவருடைய உதவி, அவருடைய சகாயம். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னார், தேவன் நம்மை பாதுகாக்கவில்லை என்று சொன்னார், தேவன் நம்மை கைவிட்டு விட்டார், தேவன் நமக்கு உதவி செய்யவில்லை, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆகையினாலே நாம் தேவனுடைய உதவி வேண்டும் என்று சொன்னால் அந்த துணிக்கு சேதமடையாதபடி பார்க்க வேண்டும் என்று சொன்னால்
நமக்கு தேவை தேவனுடைய உதவி. யோபுவுக்கு எப்படி தேவனிடத்திலே சகாயம் கிடைத்ததோ அதுபோல நமக்கு தேவனிடத்திலிருந்து உதவி கிடைக்கும் பொழுதுதான் நம்முடைய துணிக்கை என்னவாகும்? சேதமடையாதபடிக்கு. ஆண்டவர் எவ்வளவு கவனமா இருக்கிறார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை அவர் சேதமடையாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் இரவும் பகலும் நமக்காக விழித்துக் கொண்டிருக்கிறார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக பார்த்த துணிக்கை என்ன? லாசருடைய துணிக்கையை நாம் பார்க்க பிரியமானவர்களே. இந்த நாளிலும் லாசருடைய வாஞ்சை என்ன? பசியை ஆற்றிக் கொள்வதற்காக அவன் அந்த துணிக்கை கிடைக்குமா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த லாசரு ஆண்டவர் பரலோகத்திலே கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தவராக இருக்கிறார். இன்னும் பிரியமானவர்களே, நமக்குள்ளே இருக்கிற குறைகள், நமக்குள்ளே இருக்கிற தாகங்கள், நமக்குள்ளே இருக்கிற ஏக்கங்கள், இதை எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு எப்படி யோபுவுக்கு பாதுகாப்பை கொடுத்தாரோ, யோபு எப்படி தேவன் பாதுகாத்து வந்தாரோ, யோபுவினுடைய எல்லாவற்றையும் பாதுகாத்தாரோ, அப்படிதான் நம்மளையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினால்தான் பிரியமானவர்களே, நம்முடைய போக்கையும் அவர் பாதுகாக்கிறார், நம்முடைய வரவையும் அவர் பாதுகாக்கிறார், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார், பிள்ளைகளை பாதுகாக்கிறார், நாம் எங்கு சென்றாலும் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அந்த சகாயம், அந்த உதவி நமக்கு இல்லை என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? நிச்சயமாகவே சேதம் அடைகிறவர்களாக இருப்போம். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவதாக நம்ம பார்த்தது லாசருடைய துணிக்கையை பார்த்தோம். பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சேதம் அடையாதது இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு உதவி பாருங்க. தாவீது சொல்கிறார் பாருங்க, சங்கீதம் 108:12 வாசிப்போம். இக்கட்டின் உதவி அவர் 108:12 சங்கீதம் 108:12 வாசிக்கிறோம் என்று சொன்னால் இக்கட்டு காலத்திலே யாரு? ஆண்டவர் நம்மளுக்கு உதவியாக இருக்கிறார். இந்த துணிக்கை எப்படி லாசருக்கு தேவன் ஒரு உதவியை அனுப்பினாரோ, எப்படி அவனை ஆசீர்வதித்தாரோ, அதுபோல இன்றைக்கு நமக்கு இக்கட்டு சூழ்நிலையிலே, இக்கட்டு காலத்திலே, போராட்டத்தின் காலத்திலே, தவிப்பின் காலத்திலே, எவ்வளவு பெரிய ராஜாங்க அவர் தாவீது, ராஜாதி. இன்றைக்கு அவர் அந்த இஸ்ரவேல் மக்களை ஆளுகிற ஒரு ராஜா. அவர் மனுஷனுடைய உதவியை நம்பல. பாருங்க, நம்ம வாசிப்போம் சங்கீதம் 108:12. இக்கட்டில் எங்களுக்கு உதவும் மனுஷனுடைய உதவி விருதா. பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில நம்ம தனிப்பட்ட முறையில் இருக்கும் பொழுது, இன்னைக்கு கொரோனா வந்தது, எத்தனை பேர் மடிந்து போனாங்க. இன்னைக்கு தேவன் நம்மளை உயிரோடு கூட வச்சிருக்கிறார். இதற்கு காரணம் என்ன? கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் தாவீதுக்கு தெரியுதுங்க. தாவீது ஒரு ராஜாவாக இருந்தாலும் தாவீதுக்கு என்ன தெரியுது? இக்கட்டில் நமக்கு உதவி செய்வது மனுஷனுடைய உதவி விருதா என்று நினைக்கிறேன். இன்னைக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே சரி, உங்களுடைய குடும்பத்திலே சரி, உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், சகாயமுள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறபடினால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நாளிலும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இக்கட்டில் உதவி செய்வது மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லி யார் சொல்லுகிறது? தாவீது சொல்லுகிறது. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியம்? ஆண்டவர் அந்த துணிக்கைகள் ஒன்று சேதமடையாதபடிக்கு அதை என்ன பண்ணாரு? சேதப்படுத்தாதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்கள் சொல்லுங்க. இன்னைக்கு அந்த துணிக்கையை ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன? அந்த துணிக்கை போல நம்முடைய ஆண்டவர் நினைத்து ஒருவரும் சேதமடையாதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த லாசருவை போல நாம் வாஞ்சிக்கிறோம். பசி ஆற வாஞ்சிக்கிறார் அவர். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இரு மகனே என்று சொல்கிறார். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது நாம் நினைக்கிறது எல்லாம் கூட கொடுக்கும். ஆடட் டு கிவ் என்கிறார் ஆண்டவர். இதுக்கு காரணம் என்ன? தேவனை நாம் தேடும் பொழுது, தேவன் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறையும் இல்லை. அந்த ஐஸ்வர்யவான் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவன் நரகத்திலே போகிறான். அந்த தரித்திரனாகிய லாசரு எங்க போகிறான்? அந்த பசியை ஆற்றிக்கொள்ள தேடின
அந்த லாசர் எங்க போகிறார்? ஆபிரகாமின் வழியிலே போகிறார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்றைக்கு நாம் துணிக்கைகள் சேதமடையாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சகாயம் நமக்கு தேவை. அதை யோபு அறிந்திருந்தார். எனக்கு சகாயம் இல்லை என்றால் நான் எங்கு போவேன் என்று சொல்லுவாங்க. ஏசாயாவை வாசிப்போம். ஏசாயா 10:3 வாசிப்போம். மூடன் வழியிலே நடக்கிற பொழுதும் மதிக்கட்டவனாய் இருக்கிறான். தன் மூடன் என்று 10:3 ஏசாயா விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பாழ்கடிப்பின் நாளிலும் என்ன செய்வீர்கள்? நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமை எங்கே வைப்பீர்கள்? இங்கே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. நீங்கள் உதவி பெறும்படி யாரிடத்தில் சொல்வீர்கள்? ஏசாயா தீர்க்கதரிசியில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உதவி பெறும்படி யாரிடத்தில் போ. எனக்கு சகாயம் வரும் கர்த்தரிடத்தில் என்று நாம் சொல்லப்படுகிறோம். எனக்கு உதவி வரும் கர்த்தரிடத்தில் ஆண்டவர் சொல்லு. தாவீது சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, உதவி எனக்கு தேவனிடத்திலிருந்து வரும். என் கண்களை வானத்திற்கு நேராக நான் ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு சபையில வந்திருக்கிற நீங்க இந்த இடத்துல நம்மளுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எனக்கு உதவி யார் இடத்திலிருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். இன்றைக்கு ஆபத்து காலத்துல உதவி செய்ய வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். சற்று சிந்தித்து பார்க்கணும். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, வியாதியில வந்து இந்த கானானிய ஸ்திரீய துணிக்கு இரண்டாவது பாருங்க. மத்தேயு 15:27. அதற்கு அவள் சொல்லுங்க, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா உதவிங்கிறது என்னன்னு சொன்ன பாருங்க. வியாதியிலிருந்து விடுதலை ஆவதற்கு உதவி. அந்த கானானிய ஸ்திரீ அந்த துணிக்கை, எந்த துணிக்கை சொல்கிறார்? அந்த மகளுடைய சுகத்திற்காக ஆண்டவரிடத்திலே அந்த துணிக்கையை குறித்து அவர் நெஞ்சு கேட்கிறார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அந்த கானானிய ஸ்திரீயினுடைய துணிக்கை என்ன? அந்த துணிக்கையை நாய்க்குட்டிகள் சாப்பிட்டு பிழைக்குமே, அதன்படி என் பிள்ளையை நீங்கள் சுகத்திற்கான துணிக்கை. இந்த கானானிய ஸ்திரீ பயன்படுத்தினது. இந்த கானானிய ஸ்திரீக்கு எப்படி உதவி கிடைத்தது? இந்த கானானிய ஸ்திரீயினுடைய மகள் எப்படி சுகமானார்? அந்த உதவி யாரிடத்திலிருந்து வருகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறது. இன்றைக்கு அதனால்தான் பிரியமானவர்களே, நாம் சேதமடையாதபடிக்கு, நாம் சரீரத்திலே சுகத்தோடு பலத்தோடு வாழும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நமக்கு துணை உதவி வர வேண்டும். அதனால்தான் அது தாவீது சொல்லுகிறார். அதனால்தான் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உதவி யாரிடத்தில்? ஏசாயா 10:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உதவிக்காக யாரிடத்தில் தேடிப்போம்? இந்த இடத்துல அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்திலே தனக்கு உதவி கிடைக்கும் என்று சொல்லி போகிறார். அந்த துணிக்கையை குறித்து பேசுகிறார். அந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடுகிற துணிக்கையை நாங்கள் சாப்பிட்டா நாங்கள் சுகமடைகிறோம். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் நமக்கு உதவி எங்கிருந்து வருது? இந்த கானானிய ஸ்திரீக்கு உதவி எங்கிருந்து வருது? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாகிய அந்த மெய்யான ஒளி தான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த முடியும். அவர் தான் நம்மை சுகப்படுத்த முடியும். அவர் தான் நம்மை தூக்கி எடுக்க முடியும். அவர் தான் பாவ குழியில இருக்கிற மனிதனை தூக்கி எடுக்க முடியும். எந்த மனிதனையும் நீதிமானாக்க ஒருவரால முடியாது பிரியமானவர்களே. இன்றைக்கு நாமெல்லாம் அழுக்கு கந்தயமாய் இருக்கிறோம். ஆனால் நம்மை நீதிமானாக்கள் பார்ப்பது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் முடியும் பிரியமானவர்களே. நம்ம எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, நம்முடைய ஒரு நொடி பொழுதிலே நம்மை மாற்றுகிற வல்லமை அவரிடத்தில் இருக்கு. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எங்கே இருக்கிறோம்? லாசருவை போல நாம் எதை வாஞ்சிக்கிறோம்? பசியார வாஞ்சிக்கிறோமா?
அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை சுகமாக்கும், என்னை பசி ஆற்றும், என்னை தூக்கி எடும், என்னை இந்த உலகத்திலே இருக்கிற இந்த பாவ கரைகளிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கிறோம். சற்று சிந்தித்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கணும், நேரம் இல்லாததுனால நம்ம மூன்றாவது காரியத்தை நான் பார்க்கணும். இந்த இதுவே பார்த்தீங்கன்னு சொன்னா, மூன்றாவது பார்த்தீங்கன்னா ரூத்தினுடைய துணிக்கை. இந்த நாளில் பாருங்க, ரூத்தினுடைய துணிக்கை. இந்த ரூத்து எதை குறித்து காட்டுகிறது? முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா லாசருக்கு உதவியை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சரீர சுகத்திற்காக துணிக்கையை பார்த்தோம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இந்த ரூத்தின் துணிக்கை எதை காட்டுகிறது? சபையை குறிக்கிறது. மூன்றாவதாக துணிக்கை எதை காட்டுகிறது? சபையை குறிக்கிறது. பாருங்க, நம்ம வாசிப்போம். ரூத் 2:14 வாசிப்போம். பின்பு போவாஸ் சாப்பிடும் வேளையில் அவளை பார்த்து இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காலிலே துணிக்கையை தேய்த்துக் கொள் காலிலே துணிக்கையை தோய்த்துக் கொள் என்றார். பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல போவாசின் இடத்துல அவருக்கு என்ன கிடைக்கிறது? அவருக்கு அடைக்கலம். பின்பு போவாஸ் சாப்பாட்டு வேளையில அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக் கொள் என்றார். அப்படியே அவள் அறுப்புகளோடு அருகே உட்கார்ந்தார். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து வீட்டிலே வைத்துக் கொண்டார். அது அடுத்த வசனம். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள இருந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டில் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், போவாசினிடத்திலே ரூத் என்ன பண்ணா? அடைக்கலம் தேடி வந்தார். இந்த நாளிலும் இந்த சபை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையிலே நாம் அடைக்கலம் தேடி வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரையும் புறம்பே தள்ளவில்லை. அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறார். இந்த சபையின் தலைவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ரூத் போவாசின் இடத்துல அடைக்கலம் தேடி போகும் பொழுது, அந்த போவாஸ் ரூத்தை உதவி செய்தது மாத்திரம் அல்ல, அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கிறார். இந்த இடத்துல இந்த ரூத்தினுடைய துணிக்கை என்னன்னு பார்த்தான்னு சொன்னா சபையை குறிக்கிறது. இந்த சபையை தேடி வரும் பொழுது இந்த சபையிலே தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சற்று சிந்தித்து பார்க்கும் பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட துணிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த துணிக்கை என்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த துணிக்கை ஒரு மனிதனை குறிக்கிறதா? இது நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படி லாசரு வாஞ்சித்தார், எப்படி கானானிய ஸ்திரீ வாஞ்சித்தார், எப்படி ரூத் வாஞ்சித்தார். இந்த 3 துணிக்கைகளை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு துணிக்கைக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கிறது. அவன் வாஞ்சித்தது பசியை ஆற்ற, கானானிய ஸ்திரீ துணிக்கையை வாஞ்சித்தது எதற்காக? சுகத்திற்காக. இந்த ரூத் வாஞ்சித்தது எதற்காக? ஒரு பாதுகாப்பிற்காக. இந்த நாளிலும் சற்று சிந்தித்து பார்ப்போம். நமக்கும் பல பிரச்சனைகள் இருக்கிறது, பல போராட்டங்கள் இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு பசியாற்ற தேவைப்படுகிறது, நமக்கும் சுகம் தேவைப்படுகிறது, நமக்கும் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. இந்த நாளிலும் நாம் பாதுகாப்பை தேடி எங்கெங்கோ ஓடுகிறோம், வைத்திய இடத்துல ஓடுகிறோம். ஆனால் சபையை நோக்கி நீங்க வருவீர்கள் என்று சொன்னார், சபைக்குள்ள வந்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னார், பரம வைத்தியர் உங்களுடைய பலவீனங்களை நீக்குகிறவராய் இருக்கிறார், உங்களுடைய வியாதிகளை போக்குகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் எப்படி லாசருவை போல இருக்கிறோமா, அல்லது நாம் கானானிய ஸ்திரீயை போல இருக்கிறோமா, அல்லது ரூத்துவை போல இருக்கிறோமா? இந்த 4வது காரியத்தை போல நாம் இருக்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 3 காரியங்கள் எதை குறிக்கிறது? நம்முடைய சரீர பசிக்காக வாஞ்சித்தான் அவன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறையப்படாது. இன்றைக்கு அவன் பசிக்கு அங்க வாசல் அடியில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் போஷிக்கிறவராக இருக்கிறார். அவர் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாரு? காக்கையின் குருவிகளை பாருங்கள்,
காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகள் எப்படி நான் போஷிக்கிறேன், எப்படி நான் உடுத்துகிறேன் என்று சொல்லி பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு லாசரை போல நாம் வாசல்களிலே உட்கார்ந்து கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாஞ்சிப்போம் என்று சொன்னார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம லாசரை போல இருக்க தேவையில்லை. நம் தேவனை தேடினால் போதும், அவரை கண்டறிவோம். அவரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சற்று சிந்தித்து பார்க்கணும். இதை நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம உதவிக்கு யார் இடத்துல போறோம்? யோபு சொல்றாரு, தாவீது சொல்றாரு. என்ன சொல்றாரு? யோபு சகாயம் என்னை விட்டு போயிட்டு, சகாயம் உம்மிடத்தில் தானே வந்து, உதவி உம்மிடத்தில் தானே உண்டு என்று சொல்லி, உதவிக்காக நாங்கள் யாரை நோக்கி ஓடுவோம் என்று சொல்லி ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தானானிய ஸ்திரீ சொல்லுகிறார், தன்னுடைய சுகத்திற்காக நான் எங்க போவேன்? நாய் குட்டிகள் தின்றது. அதாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்க மேலையிலிருந்து கீழே விழுவதன் மூலமாக கூட என்னால் பிழைக்க முடியும் என்று சொல்லி அந்த கானானிய ஸ்திரீயுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் ரூத்துவை போல, போவாசை தேடி வருவதை போல சபையை தேடி வருகிறீர்களா? சபை தேடி வரும் பொழுது, சபைக்குள்ளே வரும் பொழுது கர்த்தர் போவாசை காட்டிலும் பல மடங்கு பெரிய ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாகவே மாற்றுவது நிச்சயம் பிரியமானவர்களே. இன்னைக்கு ஒருவேளை போராட்டத்தோடு வந்திருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை சரீர பலவீனத்தோடு வந்திருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் நீங்கள் போவாசை போல, இங்க போவாசை காட்டிலும் பெரிய ஆண்டவர் இங்கே இருக்கிறார். நீங்கள் ரூத்துவை போல எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் லாசரை போல எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் கானானிய ஸ்திரீ போல எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வருவனை நான் ஒருவனையும் புறம்பே தள்ளுவது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாசங்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசங்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராம் இவர், பரக்கிரமசாலி இவரே. கனமகிமை துதி உமக்கே, ஆமென் அல்லேலூயா. கனமகிமை துதி உமக்கே, ஆமென் அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே இந்த வாசிவை போல ஆண்டவரை உங்களை வாஞ்சிக்கிறோம். அந்த கானானிய ஸ்திரீ சுகத்தை வாஞ்சித்தது போல நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ரூத் எப்படி ஆண்டவரே இந்த போவாசிடத்தில் உதவி கிடைக்குமா என்று சொல்லி வந்தாலோ அதை விட அதிகமான தேவனையே உங்களை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நான்காவது கடைசியாக ஒன்றை பார்த்து நாம் முடித்து விடுவோம். ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இயேசுவின் துணிக்கு, இயேசு கொடுக்கிற துணிக்கு, அந்த இயேசு என்ன கொடுக்கிற துணிக்கு, அந்த துணிக்கு அவர் பிட்டு அந்த கடைசி அந்த ராபோஜனத்தில் என்ன செய்யறாரு? அந்த துணிக்கையை பிட்டு அவர் கொடுக்கிறார். அந்த அப்பத்தை பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது யார்கிட்ட கொடுத்தாரு? யூதாஸ் கிட்ட கொடுத்தாரு. அவர் சொல்லுகிறார், நானே ஜீவனுள்ள அப்பம் என்று சொல்லுகிறார். என்னை புசிக்கிறவன் ஒரு நாளும் என்ன பண்ணார்? நாங்கள் பசி அடையான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரத்தை புசித்து பானம் பண்ணுகிறவனுடைய ஆத்மா ஒரு நாளும் சாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த யூதாஸ் என்ன பண்ணார்? ஆண்டவர் கொடுத்த துணிக்கு சாப்பிட்டு விட்டு என்ன பண்ணார்? அந்த துரோகம் பண்ணார். ஆண்டவரை காட்டிக் கொடுத்தார். அவன் எப்படிப்பட்டவனாக மாறினான்? நான்கு கொண்டு சேர்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அவனுடைய வயிறு வீங்கி இறந்து போனான். அந்த வெயிட் தாங்க முடியலையா அந்த மரக்கடையில. நான் அவன் வயிறு இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் கொடுத்த துணிகளை நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் தெரியுமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்ட வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம்? பசிக்காக வாஞ்சிக்கிறோமா? சுகத்திற்காக வாஞ்சிக்கிறோமா? பாதுகாப்புக்காக வாஞ்சிக்கிறோமா? அதை முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு அவரை நேசிக்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த நாட்களிலே கூட வேலண்டைன்ஸ் டே என்று நடந்தது. 16வது காதலர்கள் தினம் என்று சொல்லப்பட்டது. அந்த நாளில் நாங்கள் என்ன தெரியுமா செஞ்சோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும்படியால் ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை அறிவித்து பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே உள்ள மக்கள் போல நாம் அல்ல. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? நம்முடைய மணவாளன் எப்பொழுது வரப்போகிறார்? நம்முடைய உண்மையான மணவாளன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? இது கடைசி காலம் பிரியமானவர்களே. இந்த உலகம் கொண்டாடும் எப்படிப்பட்ட காதலர்கள் தினத்தை என்ன கொண்டாடும்? ஆனால் நாம் கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய வருகை எப்பொழுது வரப்போகிறது, அவரை நாம் எப்பொழுது முகமுகமாய் தரிசிக்க போறோம். நாம் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஒரு சாதாரணமாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களோ தெரியாது, ஆனால் இது வல்லமை உள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த துணிக்கைகளாக இருக்கிற நாம் சேதமடையாதபடிக்கு நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் இருந்தால் நமக்கு உதவி வரும். பாஸ்டர் ஜெபித்து முடிப்பாங்க. கண்களை முடிக்கும் சமூகத்தில் அன்று நல்ல ஒரு வார்த்தையை கத்தர் நாளில் கொடுத்திருக்கிறார். நம்முடைய துணிக்கை நாம் பாதுகாக்க வேண்டும். யூதாஸ் காரியோத் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டுப்பான். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே அவரை காட்டி கொடுக்கும்படியாக புறப்பட்டு போனான். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற துணிக்கை அவரை காட்டி கொடுக்க அல்ல, அவருடைய அன்பை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படி சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த துணிக்கையை நாங்கள் வாங்கி, ஆண்டவரே, நாங்கள் பெற்ற இந்த ரட்சிப்பின் சுவிசேஷ அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல, அந்த அன்பை நாங்கள் வெளிப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க சொல்லி தேவசமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவசமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அந்த துணிக்கை பெற்றுக்கொண்டு முழு இதயத்தோடு முழு பலத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் அன்பு கூறுவோம் என்று சொன்னார். ஆண்டவர் நம்மை நடத்த வல்லமுள்ளவர். லாசரு எப்படி அந்த துணிக்கைக்காக காத்திருந்தாரோ, அந்த லாசரு துணிக்கை காத்திருந்த போது ஒன்றும் கிடைக்காமல் மரித்து போன்ற ஒரு சூழ்நிலை ஆபிரகாமின் மடியிலே ஆண்டவர் அவனை எப்படி நடத்தினாரோ அதே போல நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார் தேவன். அவர் நம்முடைய தேவன், அழைத்த தேவன். அவர் உண்மை
கொடுக்கப்பட்டிருக்கிற துணிக்கை சேதமாகாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொண்டிருப்பீங்க என்று சொன்னார். ஆண்டவர் உங்களை இன்னும் ஆசீர்வதித்து, இன்னும் பாதுகாத்து, இன்னும் குடும்பங்களை வழிநடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. லாசருடைய துணிக்கை ஆண்டவரே சரீரத்தை அந்த துணிக்கையினாலே பாதுகாத்துக் கொண்டு நிற்கிற போது அந்த துணிக்கை கிடைக்காத சமயத்தில் மரித்து போன சூழ்நிலையில ஆபிரகாம் மடியில இளைப்பாறுதல் தந்த தேவன் ஆண்டவரே. அந்த கானானிய ஸ்திரீனுடைய அந்த துணிக்கை ஒரு நீதியான காரியத்தை கர்த்தர் ஏற்படுத்தினீர் ஆண்டவரே. ரூத்துடைய சமூகத்தில் ஆண்டவரே போவாசுடைய வாழ்க்கையில ரூத்தை தந்து ஒரு பெரிய ஜாதியை கர்த்தர் உண்டாக்கினீர் ஆண்டவரே. போவாஸ் ரூத்துடைய சந்ததியிலிருந்து ஆண்டவரே தாவீதை எழுப்ப பண்ணின தேவன். தாவீது சந்ததியிலிருந்து கர்த்தராக இயேசுவை ஆண்டவரே நீர் உருவாக்கினர் ஆண்டவரே. கடைசியாக ஆண்டவரே யூதா செய்த தவறு துணிக்கையை பெற்றுக்கொண்டு இயேசுவை காட்டி கொடுக்க போனார். காட்டி கொடுக்கப்பட்ட போது அவன் மரித்தது, அவன் விழுந்து வயிறு பிடித்து செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே நாங்கள் அப்படி அல்ல. உங்களுடைய துணிக்கையை பெற்றுக் கொண்டிருக்கிற தேவஜனாலாகிய நாங்கள் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய சுவிசேஷ ரட்சிப்பையும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அற்புதமான வாழ்க்கையை மற்றவர்களுக்கு சொல்லி வருவிக்கிறவர்களுக்கு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம் என்கிற எண்ணத்தோடு தேவ சொந்தோடு கர்த்தர்களை ஆசீர்வதித்து நடத்த வல்ல கொடுவதாக இருக்கிறார். வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரப்படுத்த நல்ல பிதாவே ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களோடு பேசினோட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாளையில ஒரு வார்த்தை பகிர்ந்து கொடுத்த அப்பா அவருடைய தேவதாசனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். மகனை ஆண்டவரே அநேக கிராமங்களில் அநேக தேசங்களுக்கு மகனை கொண்டு பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் வார்த்தை எங்களுடைய சபைக்கும் அப்பா எங்கள் விசுவாச குடும்பங்களுக்கு ஒரு உற்சாகமான வார்த்தையாக இருந்ததற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அவர் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஒரு வரைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.